முதல்ல கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லு. என் போனை கொடு. ஏய் போனை கொடு. அமைதியாரு. சத்தம் போட்ட போன் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். நான் இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. கதிர பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் கதிர பழி வாங்கணும்னா கூட மறைமுகமா பழி வாங்கின மாதிரி ஆயிடும். ஆனா தனாவை ஒழிச்சா ரகுராமன் நேரடியா பழி வாங்கின மாதிரி ஆயிடும்ல. ஹே, நீ நெருப்போட விளையாடுற. வேண்டாம். நான் நெருப்போட விளையாடல. தனாதான் கரண்டோட விளையாடிக்கிட்டு இருக்கா. நீயே டென்ஷன் ஆகுற. ஏதோ இங்க இருந்துகிட்டே அங்க நடக்கிறதெல்லாம் தடுப்புன்னு சொன்ன. எங்க தடுப்பாப்போம். வேண்டாம் புவனேஸ்வரி. தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு? ஆகாது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டா ஒன்னும் ஆகாது. ஜீவா தான் கதிர், கதிர் தான் ஜீவான்னு தெரிஞ்சும் நீ அதை இன்னும் ரகுராம் கிட்ட சொல்லாம இருக்க. அந்த உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்ல. பாரு, முட்டாள் மாதிரி பேசாத. கதிர் ஜீவா கிடையாது. அது உண்மையா இருந்தா இந்நேரம் நான் பெரியப்பா கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த உண்மையை நான் மூடி மறைக்க மாட்டேன். பாத்து எந்திரிப்பா. ஒண்ணுமே தெரியாம தான் வண்டி ஓட்டிட்டு போறானுங்க. உட்கார வைங்கப்பா. பாத்து. தம்பி அடியாத தான் படிச்சா. ஒழுங்கா பாத்து போறானுங்களா? இது வாங்க. இடிச்சிட்டு போறானுங்க. என்ன தம்பி? பாத்து நீங்களா பாத்து வரலாம்ல? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பாத்து எடுத்து தண்ணி கொஞ்சம் கொண்டு வாமா. யாரோ தண்ணி கொடுங்க. தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி எடுங்க. பாத்துப்பா. ஒண்ணு ஆளல. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்லையா? அடியாத பள்ளியே. ஒண்ணும் இல்ல. சரி பாத்து பாத்து எந்திரிங்க. தம்பி பரவாயில்லைங்க. நடக்க வர முடியல. பாத்து ஒண்ணு இல்ல ஒரு அவசரமான வேலை கை கால்லாம் தேங்க்ஸ்ங்க. பாத்து பத்திரமா பாத்து. சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். அதான் இருன்னு சொல்றாங்கல்ல. சார் அங்க போய் என்ன கிழிக்கவா போற? ஏய், நீ அந்த புவனேஸ்வரி ஆள் தானே? ஏய், அப்ப நீயும் புவனேஸ்வரி ஆளா? தெரியுது இல்ல. உட்காரு. போ போ உட்காருடா. டேய் உட்கார்றா. ஏய். ஏய். ஐயோ, என்னாச்சு இந்த தம்பிக்கு? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் ஆமாப்பா, பண்ணீங்களே. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுப்பா. என்னாச்சு கதிர்? நானும் இப்பதான் வந்தேன். ஐயோ கதிர். கதிர் தள்ளுங்க, எல்லாரும் தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க, காத்து வரட்டும். கதிர், என் பிள்ளைய குடுமா. கதிர், 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 கதிர். சும்மா உலக்குனா அவன் உசுர் வந்துருமா? இது வந்து கரண்ட் ஷாக். சிபிஆர் கொடுத்தா மட்டும்தான் காப்பாத்த முடியும். அங்க சிபிஆர் எக்யூப்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு யார் இருக்க போறாங்க? கடவுளே, கதிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன சாமி கும்பிடுறியா? நல்லா கும்பிட்டுக்கோ. கதிருக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா அழுத்துங்க. அவனுக்கு அடிச்ச ஷாக்ல அவன் எப்பவோ போய் சேர்ந்திருப்பான். வாய மூட. கதிருக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு, அந்த அம்மா கதிர் செத்துட்டான்னு சொல்லுவாங்க. வேணா நீயே பாத்துக்கோ. ஹே, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. உனக்கு எதுவும் ஆகாது. கதிர், என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் செத்து போயிருப்பேன். இப்படி ஒரு நல்ல மனசுக்காரிக்கு
இவன் கணவனா அமைஞ்சதுனாலதான் உன் புருஷன் அவன் உசுரை கொடுத்து உன்னை காப்பாத்திருக்கான். உன் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்குமா? நீங்க சந்தோஷமா இருங்க. கதிர், நீ நல்லா இருப்படா. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் கதிர் கிட்ட அம்மா வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரி கதிர், கதிர். பாத்தியா, மறுபடியும் என்கிட்ட தோத்துட்ட பாத்தியா? தேவையில்லாம என்ன கூப்பிட்டு சவால் விட்டு ஸ்கெட்ச் போட்டு ஆளுங்களை அனுப்பி என்னென்னமோ பண்ணி கடைசியில தோத்துட்டு சைலண்டா உட்காந்துருக்க. நான் தான் சொன்னல, எப்போ கதிர் ஹோட்டல்ல கால் எடுத்து வச்சானோ அப்பவே சொன்னேன் அவன் தனவை காப்பாத்துவான்னு. கதிர் செத்துருவான்னு நீ சந்தோஷத்துல கொக்கலிக்கும் போது நான் சொன்னேன், ஏதாவது ஒரு நல்லது நடந்து யாராவது கதிரை காப்பாத்துவாங்கன்னு. நீ அத நம்பல. நல்லவங்களுக்கு நல்லது நடக்கிறது தான் உலகத்துல இருக்கிற பொதுவான விதி. எங்களுக்கும் அதுதான் நடந்திருக்கு. நீ இனிமே என்ன பிளான் பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்னு சில விஷயத்துல சொல்லுவாங்க. ஆபரேஷனும் சக்சஸ், பேஷண்ட்டும் டெத் இல்லாம ஒரு அரைகுறை வேலைய பார்த்து வச்சிருக்க. இதுக்கப்புறமாவது என்கிட்ட மோதிரத்தை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது பண்ணு. உனக்கு புத்தி இருக்கு, அத கிரிமினல் புத்தி ஆக்கி வச்சிருக்க. அத நல்ல புத்தியா மாத்தி வச்சுக்க. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நிறைய சாதிக்கலாம், பெரிய ஆளாகலாம். இப்ப இருக்கிறத விட 10 மடங்கு பெரிய ஆளாகலாம். அத முதல்ல பண்ண ஆரம்பி. ஏய், வாய் மூடு. தோத்து போயிட்டா என்ன வேணாலும் பேசுவியா? உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. தோக்குற மாதிரி போய் ஏதோ கடைசியில ஜெயிச்சிடுறீங்க. எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசியில தோத்துறேன். இது மாறும், மாத்துவேன். ஆல் தி பெஸ்ட். ஓ, கை கொடுக்க மாட்டல்ல? என் போன் எடுத்துக்கலாமா? என்ன பாக்குற? நீதான் லைவ்ல வீடியோ காட்டுவியா? இங்க நடந்த எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டா இருக்கு. என்ன லுக்கு? எப்படிலாம் கெத்தா பேச ஆரம்பிச்ச, எப்படிலாம் சவால் விட்ட, எப்படிலாம் என்ன டென்ஷன் ஆக்கி ஜெயிச்சிட்டோங்கிற மம்மதையில ஆடுன, கடைசியில இப்போ தோச்சு தலை குனிஞ்சு நிக்கிற, எல்லாமே வீடியோல இருக்கு. உனக்கு அனுப்புறேன்.